டெல்லியில நீட் தேர்வை எதிர்த்து போராட்டம் பண்ற மாணவர்களை கைது செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு கண்டனம். ஆனா அதே போராட்டத்துக்கு தமிழகத்துல இருந்து ஆதரவு குரல் வந்தது அப்படின்னா அதுக்கு கைது. என்ன ரங்கா இதெல்லாம்? இதுல வேற அவங்க தூண்டுதல் பேர்ல செயல்படுறாங்க, அனுமதி வாங்கல அப்படின்னு அமைச்சரே காரணம் சொல்றாரு. அனுமதி வாங்கலையா இல்லைன்னா அனுமதி கொடுக்கப்படலையா? தூண்டி விடுறாங்க அப்படின்னா போராட்டம் பண்ண மாணவர்கள் எல்லாமே இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்த மாணவர்கள், எஸ்எஃப்ஐ டைஃபி மாணவர்கள், இளைஞர்கள் தான். அப்படின்னா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய இடதுசாரிகளே மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுறாங்களா இல்லைன்னா தாவேக அரசுக்கு எதிராக செயல்படுறாங்களா, இல்லைன்னா ரெண்டுமே ஒண்ணுதானா அப்படிங்கிற கேள்வியுமே இங்க வருது. இதுலயும் கொடுமை என்ன அப்படின்னா, கொடுமையிலும் கொடுமை பெரிய கொடுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாவேகா எங்களுடைய உலகம் தனி உலகம் அப்படின்னு தனி போராட்டம் ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக? ஆக்கப்பூர்வமான போராட்டம் எதை நடத்துறாங்கன்னா கிடையாது. 200 ரூபாய் டிக்கெட்டை 800 ரூபாய்க்கு வித்துட்டாங்களாமா. இது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு, இதை கண்டிச்சு நாங்க போராட்டம் பண்றோம்னு அங்கங்க போராட்டங்கள் தாவேகாவினரால நடத்தப்படுது. அதாவது ஹெல்ப் பண்ணல அப்படின்னாலுமே டிஸ்டர்ப் பண்ணாமையாச்சும் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சத்த நேரம் சும்மா இருங்க ப்ரோ. 2017 அரியலூர்ல அனிதா, 18ல விழுப்புரம்ல பிரதீபா, 19 திருப்பூர்ல ரீதுஸ்ரீ, விழுப்புரம்ல மோனிஷ், புதுக்கோட்டையில வைஷ்யா அண்ட் 2020ல மதுரையில ஜோதிஸ்ரீ துர்கா, தர்மபுரியில ஆதித்யா, நாமக்கல்ல மோதிலால், அரியலூர்ல விக்னேஷ், 21ல சேலம்ல தனுஷ், தர்மபுரியில கனிமொழி, சென்னையில 23ல ஜெகதீஸ்வரன், 25ல சென்னையில தேவதர்ஷினி, 26ல கோயம்புத்தூர்ல அனுகீர்த்தனா, சேலம்ல கோபிகா, தர்மபுரியில ரோஷினி அண்ட் கிருஷ்ணகிரியில வெற்றி ஆனந்தன். இவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறீங்களா? அவங்க வீட்டுல ஒரு சிட்டு குழந்தை அழகா நான் படிச்சு பெருங்களாய் டாக்டர் ஆகும் அப்படின்னு கனவுகளோட இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கனவுகளோட இருந்த குழந்தைங்க தான் இவங்க. அவங்க கனவோட சேர்ந்து அவங்களும் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் நீட்னால உயிர் விட்ட குழந்தைங்க இவங்க எல்லாம். இன்னைக்கு நான் வந்து சில்லா இருக்க போறேன், என்டர்டைன்மெண்ட் பண்ண போறேன், மூவிஸ் பார்க்க போறேன். பாருங்க, சில்லா இருங்க. தமிழ்நாட்டுல இருக்கவங்க யாரும் ஆனா வாய் மட்டும் திறந்துடாதீங்க. ஏன்னா ஹிந்தியை எதிர்த்து போராடின ஊர் இது, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணி உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஊர் இது. ஆனா இன்னைக்கு கல்வி அப்படின்றது வந்து பேசிக்கான ஒரு விஷயம், எனக்கு இப்ப தரக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம் இங்க சரியா இல்லைன்னு போராட்டம் பண்றாங்க. அதை பத்தி இங்க யாருமே வாய் திறக்கல. சோ கால்ட் செலிபிரிட்டி இன்ஃபுளுசஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆக்ட்ரஸ் தமிழ்நாட்டில் இருக்கவங்க என்ன பண்றீங்க? இங்க வந்து பணம் சம்பாதிக்க முடியுது, ஆனா இதுக்கு எங்களுக்காக நமக்காக குரல் கொடுக்கவே முடியாது யாருனாலையும் இல்ல. ஏன்னா சொன்ன மாதிரி சில் பண்ணுவீங்க நீங்க எல்லாம். எப்படிதான் மனசு வருதோ தெரியல. 20 நாளா ஒரு மனுஷன் வந்து சோறு தண்ணி இல்லாம இருக்காண்டா அப்படின்னு சொல்லி சொன்னா அவனே சைனா கைக்கூலி நீ வேற அப்படின்னு. ஆமா, கைக்கூலி நீங்க எல்லாம் பாத்தீங்க. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்றாங்க, போலீஸ் இவ்வளவு அராஜகம் பண்ணுதுன்னா ஆன்லைன்ல கண்டதை பார்த்துட்டு வளராதீங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு ஆன்டி இண்டியன்ஸ். இப்படிலாம் பேச மனசு வருது? நீங்க இப்படியே சில் பண்ணிட்டு ஜாலியா மூவிஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சில்லா இருங்க. கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இப்படியே இருந்து தொலைங்க. என்னங்க நடக்குது இந்த தமிழ்நாட்டுல? அதாவது வந்து எந்த விதமான போராட்டமா இருந்தாலும் நம்ம தமிழர்கள் வந்து போராடி அதை ஜெயிச்சு எவ்வளவு விஷயங்களை சாதிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்மளால ஒரு போராட்டத்தை முழுசா நடத்த முடியல. அதுக்கு காரணமா இருக்கிறது, தடையா இருக்கிறது நம்ம தமிழக அரசுன்னு சொல்லும்போது வெக்கமா இருக்குங்க இதை பத்தி சொல்றதுக்கு. வெளியே நம்ம இப்ப இருக்கக்கூடிய சிஎம் என்ன சொன்னீங்க? அனிதாவை பத்தி எவ்வளவு பேசி அவங்க வீட்டுல போய் உட்காந்து என்னென்ன மாதிரி எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா? உங்களோட கொள்கை என்ன சொல்றீங்க? பிஜேபியை வந்து எதிர்த்து இது பண்றதா வந்து சொல்றீங்க. ஆனா பிஜேபி எதிர்த்து இது வரைக்கும் ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்களா? இல்ல உங்க அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் ஜனநாயகன் ப்ரமோஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷோ இங்க தமிழ் மக்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு போராட்டத்துல இறங்குறவங்க எல்லாம் கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. எனக்கு இது வெக்கமாவே இல்லையா? இது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது தமிழ்நாடு தான் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு தெரியுமா? இப்போ பெண்களை அப்படி பிடிச்சு தூக்கிட்டு போவீங்களாங்க? யாருங்க உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தது? பெண்களை வந்து அந்த மாதிரி பிடிச்சு தூக்கிட்டு போறதுக்கு என்னதான் காவல்துறையா இருந்தாலும் இந்த மாதிரி தூக்கிட்டு போவீங்களா? அங்கங்க நம்ம வடக்கனை வந்து மூளை இல்லாதவன், அவன் வந்து அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணும். ஆனா இன்னைக்கு அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான், அவன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கறான். அந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க எல்லாரையும். ஒரு கூட்டம் இப்ப வரும் பாருங்களேன், இதுல கீழே முட்டு கொடுக்கறதுனே வரும். முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் வந்தீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்ல, உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? முட்டு கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன டேஷுக்கு வந்து முட்டு கொடுக்குறீங்க? என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு வந்து முட்டு கொடுக்குறீங்க? என் வாயில நல்லா வரும் சொல்லிட்டு